பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 29வது வசனம். 2 சாமுவேல் chapter 7 verse 29. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. With your blessing let the house of your servant be blessed forever. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக தேவைகளோட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்றது. அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தேவைகள்லாம் இந்த உலகத்துல இருக்கின்றதோ எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் இந்த நாள்ல உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க அவருக்கேற்ற பிள்ளையாக நீங்க வாழ வேண்டும். இந்த உலகத்துல இருக்கிற அசுத்தத்திற்கு நீங்க பின்பதாக போகாம நீங்க அவருக்காக நீங்க வாழணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட நீங்க அவர் சொல்லுகிறபடி நீங்க கீழ்ப்படிந்து வாழ்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தினால உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தினால நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அநேகருடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்க. காரணம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுனால நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக இருப்பீங்க. இன்னும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவரிடத்துல இன்னும் அதிகமாக காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். நாம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசப்பா, பிள்ளைங்க ஆண்டவரே உங்களுக்காக வாழ்கின்றாங்க. ஆண்டவரே இயேசப்பா, உங்களையே சார்ந்து இருக்கிறாங்கப்பா. பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க கொடுத்து பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இன்னும் அநேகருக்கு நீங்க ஆண்டவரை ஆசீர்வாதமாக கொண்டு பயன்படுத்துங்கப்பா. பிள்ளைங்க மூலமாக நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கின்ற பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளும் நீங்கி போயிடும். கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களை சிறந்திருக்க பண்ணுவார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.